இப்போது 24வது பாட்டு ரா அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிறோம். இதில் என்ன பண்ணுவாருன்னா, இதிலேருந்து வாஸ்து போடுவார். எழுத்துக்கள்லேயே வாஸ்துக்களை போட்டு கொண்டு வரதோட எல்லா திசையும் கட்டு போடுறதோட இன்னும் நிறைய ரகசியத்தை வச்சுருக்காரு. இதுலேயே அடுத்த ஒரு பாட்டில் முருகன் வரும், வித்தியாசமான முருகன் வரும். இப்போது ரஞ்சித மொழி தேவானை ராங்கிற இடத்துலையும் ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளிப்பங்கன் செஞ்சயவேல் கிழக்கில் திடமுடன் காக்க. கிழக்கு திசைக்கு இந்திரன் அதிபதி. அதில் அந்த இடத்துக்கு தெய்வ யானையை வளர்த்தவர் இந்த தேவேந்திரன். அதனால் அந்த தேவ யானையை அங்கே போட்டு ஞானத்தை தரக்கூடியது. இன்னொன்னா நீங்கள் கிழக்க பார்த்து என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்திரன் தான் கொடுக்கக்கூடியவர், தேவ யானை கொடுக்குறவங்க, அருள் ஞானத்தை கொடுக்குறவங்க. ஞானமாக இருந்ததுனாக்கா கேட்கறது நயமாக கேட்போம், இல்லைன்னா கொஞ்சம் அதிகாரமாக கேட்டு வேஸ்ட் பண்ணிடுவோம். அதில் அது நியாயமாக கேட்கணும். நம்மளதே இருந்தாலும் அதையும் கேட்கறது நிதானம் தேவைப்படுது. அதனால தான் இது அந்த இடத்துல நீங்கள் கேட்கும்பொழுது அப்படி கேட்க வேண்டியது. ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளிப்பங்கன் செஞ்சயவேல் கிழக்கில் திடமுடன் காக்க. அங்கி விஞ்சிடு, அங்கின்னா நெருப்பு. நெருப்பு கொஞ்சம் முட்டையினா மேலே ஏறினே போகும். அங்கி விஞ்சிடுன்னு நெருப்பு விஞ்சி மேலே போயினே இருக்குது. அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க. தெற்கு அப்போது அங்கே தென்கிழக்கு திசையில் யார் காப்பாற்றணும்? முருகப்பெருமான் தான் காப்பாற்றணும். அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க. தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்துவம் நிகழுடை கரவேல் காக்க. தெற்கு திசையில் கதிர்காம முருகன் காப்பாற்ற வேண்டும் அப்படின்றாரு. கதிர்காமத்துக்கும் இதில் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அது அடுத்த முறை நான் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அடுத்து சொல்லுவேன். கதிர்காமத்தோன் காக்கன்னு இது கொடுத்துருக்காரு. அதெல்லாம் சுப்பிரமணிய வேஷத்தில் அப்படி ஒரு ரகசியம் கதிர்காமனா என்னது அது அப்படின்னு கொடுக்குறாரு. தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்துவம் லகரமே ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளிப்பங்கன் செஞ்சயவேல் கிழக்கில் திடமுடன் காக்க. அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன்வேல் காக்க. தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்துவ நிகழுடை கரவேல் காக்க. லகரமே போல் காலி. அது வரைக்கும் இந்த பாட்டை இன்றைக்கி முடிச்சிடுறேன்.